அனைவருக்கும் இனிய வரமகாலட்சுமி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்னைக்கு vlog இங்க டைரக்டா குக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். மார்னிங் பிரசாதம் செய்யறதுல இருந்து எங்க வீட்ல பெருசா இந்த தடவை கலசம் எல்லாம் வச்சு செய்யல, சிம்பிள் பூஜை தான். ஆனா ஃப்ரெண்டு வீட்ல கிராண்டா செய்யறாங்க. அந்த கிளிப்பிங்ஸை வந்து இந்த வீடியோல நான் கவர் பண்ணிடுறேன். ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்கும் பூ வேணும்னு சொல்லிட்டு முந்தின நாளே வந்து வாங்கி கட்டிட்டேன். ஸோ அவங்களுக்கு முன்பே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துருவோம், ஏன்னா அவங்க பூஜை செய்யற டைம் ஆயிடுச்சு. இந்த உதிரி பூ நம்ம வீட்டு பூஜைக்காக அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் டிஃபனும் ஆகிட்டு இருக்கு. கூடவே பிரசாதமும் செய்யப்போ இந்த பூவை ஃப்ரெண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். అలంకారం సూపర్గా వచ్చింది. పద్మాసనే పద్మకరే సర్వలోకైక పూజితే నారాయణీ ప్రియే దేవి సుప్రీత భవ సర్వదా క్షీరోదాన్న వసుంభూతే కమలే కమలాలయే సుస్థిరా భవ మే గేహే సురాసురణ నమస్కృతే సర్వమంగళ మాంగళ్యే విష్ణువక్షస్థలాలయే ఆవాహయామి దేవి త్వం సుప్రీత భవ సర్వదా శ్రీ వరలక్ష్మీ దేవతామావాహయామి. ஃப்ரெண்டு வீட்டில் 9 வகையான ஸ்வீட் காரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து சாமிக்காக படைப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாயாசம், சக்கரை பொங்கல், வடை, பூர்ண பூரி, கருப்பு கொண்டக்கடலையில சுண்டல், புளிசாதம், தயிர் சாதம், அதெல்லாம நார்மலா ஒயிட் ரைஸ் கூடவே வந்து வெல்லமும் நெய்யும் சேர்த்து வைப்பாங்க. டோட்டலா 9 ஐட்டம். சுண்டல் ஒன்றை மட்டும்தான் முந்தின நாள் நைட்டு ஊற வச்சாங்க. மிச்சம் எல்லா வேலையுமே காலையில எந்திரிச்சு தான் செஞ்சாங்க. எந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ஆக்சுவலா இங்க நிறைய எனக்கு வந்து ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வீடுகள்ல எல்லாம் வந்து தாம்பூலத்துல வந்து கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு போட்டு கொடுப்பாங்க. அதனாலேயே இவங்களும் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஊற வச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான பிராக்டிஸ் இருக்கும். இங்க வந்து வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால நாங்க ஆல்மோஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த விஷயம் நல்லா இருக்கோ அதையெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து பிக்கப் பண்ணிக்குவோம். இதுல பூர்ணபூரிக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ஒப்பட்டோட ஸ்டஃபிங் மாதிரியே தான். அந்த பக்குவம் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகுறதுனால நான் காலையில போய் அதை செஞ்சு கொடுத்து வந்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசால். யூஸ்வலா பூஜை என்னைக்கெல்லாம் வந்து பூரி மசால் செய்ய மாட்டோம். இட்லி, தோசை அந்த மாதிரி சிம்பிள் ஏதாவது செஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு வந்து பெரிய அளவுல பூஜை இல்லை அப்படிங்கிறதுனால, சிம்பிள் பூஜை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பூரி செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல நமக்கு வடை இதெல்லாம் வந்து பிரசாதங்கள் நிறைய இருக்கும். அதனாலயுமே ஆயில் ஃபுட்ஸை காலையில அவாய்ட் பண்ணிடுவோம். பாயாசத்தை குயிக்கா செய்யறதுக்கு பால் இங்கே காய வச்சுட்டு ஆல்ரெடி இங்கே சுடுதண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கடாயில பாயாசத்துக்கு முந்திரியை வறுத்துட்டு அதே நெய்ல கொஞ்சம் சேமியாவும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஆயிடுச்சு. அதே நெய்ல ஒரு 1.5 கப் சேமியா நான் சேர்த்திக்கிறேன். சேமியாவை நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இதுல இப்போ 1:2 அப்படிங்கிற ரேஷியோல 1.5 டம்ளர் சேமியாவுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல இப்போ சேமியா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வெந்துடும். அதுக்குள்ள நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து பூஜை வேலைகள் ஆரம்பிக்க போறேன். நம்ம ரெடி ஆகிறதுலாம் ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைம் இல்லை. ஃபேஸ்க்கு ஒரு க்ரீமு போட்டு தலைக்கு ஒரு கிளிப், அதோட வேலை முடிஞ்சுது. சேமியா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் சேர்த்திக்கலாம். 1.5 கப் சேமியா அப்படிங்கிறதுனால ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துனா சரியா இருக்கும். பத்தலைன்னா வந்து சேர்த்திக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பாதாம் எசன்ஸ் சேர்த்துவேன், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு மறந்துட்டு ஏலக்காய் போட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் 2 சொட்டு அவ்வளோதான். ஏலக்காய் இல்லாமல் பாதாம் எசன்ஸ் மட்டும் சேர்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படிக்கட்டி சேர்த்திக்கலாம். சேமியாவுக்கு ஒரு 2 டம்ளருக்கு பக்கம் சேர்த்திருக்கேன். 5 மினிட்ஸ்க்குள்ள பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் நீ அடுத்து பூஜை வேலைகளை முடிச்சுட்டு வந்து பூரி போட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். பாயாசம் ரெடி. இனி முந்திரியை போட்டு இறக்கணும்னா வேலை முடிஞ்சுது. இன்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிறதுனால பூஜை ரூம் வேலை பிரணவ் கொடுத்தாச்சு. It's festival today, so you keep extra flowers on each and every frame.
நம்ம பூஜை வேலையெல்லாம் செஞ்சால் நமக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக செய்வோம். ஆனால் பசங்களையெல்லாம் செய்ய வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் போன தடவை வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். அப்போவே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் பிரணவ் செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கு. ஆனால் பை டைம் இப்போ வந்து பழகிட்டான். ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணேன் இந்த விஷயத்தை மட்டும். எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செய்ய அப்படி செய்ய அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டான். அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்வான். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பூ வைக்கும்போது பூ கூட எல்லோ கூட ரெட்டு வெயி, ரெட்டு கூட எல்லோ வெயி, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொன்னேன்னா அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு வருவான். அதை அப்படியே நான் விட்டுருவேன். Is it okay? Yeah, it's fine. Looking good. Thank you. God bless you. பூரியை சுட்டு எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு சிம்பிள் லஞ்ச் ஏதாவது பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து நிறைய பேர் லாங் வீடியோ போட சொல்கிறீங்க. அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் நிறையா ஆகுது. ரெக்கார்டிங் கூட சீக்கிரம் பண்ணி முடிச்சிடறேன் ஆக்சுவலாக வந்து வீடியோ ரெக்கார்டிங்க. ஆனால் வாய்ஸ் ஓவருக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. அதுக்காக வந்து ஒரு புது மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக்கை வச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக வந்து பேசியே வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். வாய்ஸ் நல்லா இருக்கா, கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆன் தட் பேசிஸ் தான் வந்து ஃபர்தர் வீடியோஸை வந்து இப்படி போடுறதா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர முடியும். இந்த மைக்கில் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்னன்னா, வீட்டில் மற்றவங்க யாரும் பேசாமல் பார்த்துக்கணும் இடையில. ஆனால் எனக்கு வந்து வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தம்பூலத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க வீட்டு லட்சுமிகள்லாம் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரி ரெடி, வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் பூரியை சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன் பிளேட்டில். ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த பூரிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் செஞ்சுருக்கிற பிரசாதங்களை எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. பாவனி என்ன ஃபினஃப் அவங்களுக்கு என்னென்னா, பிரசாதமாக செய்யும்போது நம்ம டேஸ்ட்டே பண்ணாமல் எல்லாம் செய்வோம் இல்லையா, அப்படி இருந்துமே சால்ட்டு ஸ்வீட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக அந்தந்த ஐட்டமில் நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாவனி கொஞ்சம் எக்க வதில்லை. யூஸ்வலாகவே எது செஞ்சாலுமே வந்து ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அதனால இன்றைக்குமே வந்து ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்றேன் இவங்க வீட்டில். இன்றைக்கி பூரியை லஞ்சுக்கு சாப்பிட வேண்டியது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பூர்ண பூரின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்புட்டுக்கு பூர்ணம் வைப்போம் இல்லையா, அந்த பூர்ணத்தை உளுந்து மாவு வந்து அவுட்டர் கோட்டிங்காக கொடுத்து செய்கிறது செம சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரேட் ஸ்வீட்டும் கூட இது. உப்பு காரம் கரெக்டாக போடுங்க, வித்தவுட் எனி டேஸ்ட். செம பர்ஃபெக்ட். இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு குடிச்சிட்டு லஞ்சுக்கு நான் ஏற்கனவே சுட்டு வச்ச பூரி தான் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இதுவே வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வடையெல்லாம் வந்து இங்கிருந்து மத்தியானத்துக்கு வந்துடும் நம்ம வீட்டுக்கு. இதெல்லாம் எனக்கானது. மத்தியானம் வடை இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாமே செம சூப்பரா வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருந்தா கூட அவ்வளவு பெர்ஃபெக்டா வராது. இதே ஃப்ரெண்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே செய்ய வராதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டாப் நாட்ச் சூப்பர்பா வந்திருக்கு. எல்லா ஐட்டமுமே இவ்வளவு ஐட்டமும் அது 5 மணிக்கு எந்திரிச்சு இப்போ ஒரு 8:30 மணிக்குள்ள எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. బాగుంది అన్ని బాగుంది. నాకైతే ఇది హైలైట్ అనిపించింది సంగీత. పాయసం అంటే ఎప్పుడు చేస్తా ఉంటాడు కానీ ఇది బాగా కుదిరింది సార్. చక్కెర పొంగల్ எவ்ரிதிங் ஹஸ் கம் அவுட் வெல். ஃப்ரெண்டு வீடுன்னு காலையிலேருந்து ஓடி ஓடி போயிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது ஜஸ்ட் எதுக்கால வீடு தான். 2 பேரும் மோஸ்ட்லி ஒரே இடத்துல இருப்போம். 2 பெரிய கோலம் போட்டோம் அப்படின்னா இடையில கேப் இருக்காது. அதனால யாரும் ஒருத்தர் சின்னதாகவும் ஒருத்தர் பெருசாகவும் போடணும். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பெருசாக பூஜை பண்ணுறதுனால டைம் நிறையா இல்லை. சின்ன கோலம் போட்டிருக்காங்க. அதனால ஈஸியாக உள்ள போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளுக்கெல்லாம் தம்பூலத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுகளுக்கெல்லாம் போய் தம்பூலம் வாங்கிட்டு அவங்க வீட்டு லட்சுமிகளை எல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டு லட்சுமி தான். இந்த லட்சுமிக்காக தான் வந்து நேற்று நான் சாரி எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சது. மடிப்பெல்லாம் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ குயிக்காக பண்ணி கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு. காலையில் வந்து பார்த்ததுமே அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி.
ஆனா சாமிக்காக அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் அவசரத்துல செஞ்சா கூட அவ்வளோ பர்ஃபெக்டா வரும். ஈவன் சமையல் சின்ன பிரசாதம் கூட சாமிக்காக நினைச்சிட்டு செய்யும் போது சூப்பரா வரும். அதே பிரசாதத்தை டைம் எடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து செய்வோம், ஆனா அன்னைக்கு வந்து அது பர்ஃபெக்டா வராது. என்னோட இந்த எதிர் வீட்டு ஃப்ரெண்ட் வந்து ஆந்திராக்காரங்க. அதனால வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், இவங்க வந்து 9 வகையான ஸ்வீட்டு காரம் எல்லாம் செஞ்சு பிரசாதமா படைச்சாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கிளிப்பிங்ல இருக்கிற லக்ஷ்மியை பார்க்க நான் போகல. இந்த லக்ஷ்மி வந்து என் ஃப்ரெண்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்களே அவங்களோட அண்ணா ஒய்ஃப் தான். சூப்பரா டெக்கரேட் பண்ணுவாங்க. இதா இருந்தாலும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா பெர்ஃபெக்டா வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வாங்கி எல்லாம் செய்வாங்க. பேக்ராப் வந்து அமேசான்ல வாங்கியிருக்காங்க. நிஜமாவே கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல சாமி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வீடு எங்க வீட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால எங்கனால போக முடியல. ஆனா அலங்காரத்தை எல்லாம் பார்த்துட்டு நிஜமா நேர்ல போய் பார்த்துருந்தா நல்லா இருக்குமோன்னு எங்க 2 பேத்துக்குமே தோணுச்சு, எனக்கும் ஃப்ரெண்டுக்கும். சேம் ஃப்ரெண்டு வீட்டுல எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி 9 வகையான பிரசாதங்கள் வச்சு இங்கேயும் அம்மனுக்கு படைச்சிருக்காங்க. இந்த 2 லக்ஷ்மியும் செப்பரேட்டா 2 மண்டபத்தில் வச்சிருக்காங்க. கோ சிஸ்டர்ஸ், அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப் 2 பேரும் ஒரே வீட்டுல வரலட்சுமி பூஜை செஞ்சிருந்தாங்க. இவங்க வந்து கன்னடா ஃபேமிலி. மெயினா கன்னடிகா ஃபேமிலிஸ்ல வந்து இன்னைக்கு ஒப்பட்டு கோசம்பரி இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா செய்வாங்க. எங்களுக்குமே ஈவினிங் குங்குமத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் கோசம்பரி கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரசாதம் தான். பாசிப்பயிர் பருப்பை ஊற வச்சுட்டு அதுல தேங்காய், வெள்ளரிக்காய், கேரட், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன சலாட் மாதிரி போட்டுட்டு அதுல முடிஞ்சா தேவைப்படுறவங்க தாளிப்பு போட்டுக்குவாங்க. அதுலயே இப்பெல்லாம் வந்து கார்ன் எல்லாம் கூட ஆட் பண்றாங்க. எல்லா விசேஷங்களுக்கும் இங்க வந்து கோசம்பரி கட்டாயமா இருக்கும். இந்த வரலட்சுமி வந்து இன்னொரு ஆந்திரா ஃப்ரெண்டோட வீட்டுல ஆர்டிபிஷியலா அம்மன் முகத்தை செஞ்சு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இவங்க வந்து எவ்ரி இயர் தேங்காயில, அதாவது கொஞ்சம் பெரிய தேங்காயை எடுத்துட்டு அதுல வந்து புருவம், கண், மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கின மாதிரி ஒவ்வொரு உருவத்தையும் வந்து செதுக்கி இருக்காங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. ஆனா ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் மெய்மறந்து நின்று ரசிச்சுட்டு வந்தேன்னு சொல்லலாம் இந்த அம்மனை. ஆக்சுவலா இந்த லக்ஷ்மியை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு குழந்தை லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஹோப் இந்த லக்ஷ்மியை பார்க்கும்போது உங்களுக்குமே அந்த ரியலிஸ்டிக் ஃபீலிங் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்ஷ்மி வந்து இன்னொரு ஆந்திரா ஃப்ரெண்டு வீட்டுல இவங்க வந்து ரொம்ப சிம்பிளா நார்மலா பூஜை பண்றோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 10% அதிகமா ஒரு சின்ன சிம்பிள் பூஜையோட வந்து லக்ஷ்மி பூஜையை முடிச்சுக்குவாங்க. நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்ல தீபங்கள் எல்லாம் எரிஞ்சதுனால நினைக்கிறேன் எல்லா வீட்டுக்குள்ளயுமே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் தெரிஞ்சது. நேத்து ஆந்திரா ஃபேமிலிஸ் கொடுக்குற தாம்பூலத்துல எல்லாம் கம்பல்சரி கொண்டைக்கடலை வந்து ஊற வச்சு கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே வந்து கொண்டைக்கடலையில குழம்பு இல்ல சுண்டல் ஏதாவது செய்யற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு சேர்ந்துரும். ஒண்ணு ஊற வச்ச கொண்டைக்கடலை கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கருப்பு கொண்டைக்கடலையில அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வர்றவங்களுக்கு எல்லா செல்வங்களோட சேர்த்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதுனால தாம்பூலத்துல அதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். எனக்கு ஒவ்வொரு தடவையும் தாம்பூலத்துக்காக ஆந்திராக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து இந்த கொண்டைக்கடலை நிறைய சேர்ந்துரும். அது 10 வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். அப்ப இருந்து எனக்கு டவுட், இது எதுக்குடா எல்லார் வீட்லயும் இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நானே நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் தேடி படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா என்னோட ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேத்துக்கிட்ட கேட்டேன் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு. காட்டிக்கு எங்க அம்மா, அத்தை எல்லாரும் கொடுப்பாங்க, அதே மாதிரி நாங்களும் கொடுக்குறோம்னு சொன்னாங்களே தவிர அவங்களுக்குமே நிறைய பேத்துக்கு வந்து ஸ்பெசிபிக் ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்படித்தான் என்னோட வரமகாலட்சுமி 2025 டே போச்சு. ஈவினிங் அப்புறம் தாம்பூலம் ஸ்டார்ட் பண்ண அந்த வீடியோ எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன், மைக் யூஸ் பண்ண கிடையாது. அதனால அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். Until then, bye bye, take care.